Welcome viewers, welcome to Nammavar நிகழ்ச்சி. Once again, very interesting personalities நாம் நம்மவர்ல பார்த்துட்டு இருக்கிறோம். And இந்த தடவை ரொம்ப interesting personality Mr. Ponraj sir, APJ sir ஓட follower and now the man who is taking Vision 2020 forward. He is in Salem and நாம் அவரை மீட் பண்றோம் sir. வணக்கம் sir. Thanks a ton for giving this opportunity. இப்போ மணி வந்து 10:15 ஆச்சு, நைட் 10:15 ஆச்சு. அண்ட் இப்போ வந்து சார் வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வி வாண்ட் நோ அபவுட் ஏபிஜே சாரோட ரொம்ப க்ளோஸ் அசோசியேட். நீங்கள் அவரை பார்க்கணுன்னு நிறைய பேர் கனவோடு இருந்திருக்கிறோம். ஸோ நிறையா அவரை பற்றி கேட்கணும், அவரோட விஷன் பற்றி கேட்கணுன்ட்டு தாங்க சார். பிஃபோர் தேட் உங்களை பற்றி வி வாண்ட் நோ. அப்துல் கலாம் சார் பற்றி நாங்கள் புக்ஸ்லாம் படிச்சிருக்கோம், டிவியில் பார்த்துருக்கோம். வி வாண்ட் டு நோ அபவுட் யூ. உங்களோட பூர்வீகம் எது? நீங்கள் இந்த நிலைக்கு வந்ததுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு படிக்கட்டாக இருந்திருக்கிறாங்க? நான் விருதுநகர் மாவட்டம் தோணுகால் கிராமத்தில் பிறந்தவன். எங்கள் அப்பா வந்து ஒரு போலீஸ்காரர். எங்கள் அம்மா வந்து ஒரு 3ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. எங்கள் அப்பாவும் ஒரு 3ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் 1966 நான் பார்த்த, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த முதல் படம் ஒரு படம். அந்த படத்தில் எனக்கு ஒரு 2 கண்கள் வந்து என்னை கவர்ந்தது. அந்த படத்தில் சின்ன பையன், எனக்கு விவரம் லைட்டாக தெரியும். அப்போ வந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு போனார், போலீஸ்காரர் கூப்பிட்டு போவார். டெய்லி 3 மார்னிங் நைட் ஷோ கூப்பிட்டு போய் இன்டர்வல் வரைக்கும் வருவார். இன்டர்வலுக்கு வரைக்கும் கூப்பிட்டு வந்துடுவார். ஏன்னா அந்த கூட்டம் பயங்கரமாக இருக்கும். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி கூப்பிட்டு வந்துடுவார். எனக்கு அந்த அதுக்கு மேலே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. 3 வட்டம் போய் அப்புறம் 3ஆவது நாள் எங்கள் அப்பாட்ட சொல்லி, என்னப்பா அது பாதி கூப்பிட்டு வரீங்க, அப்புறமேல இன்னொன்று கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி சண்டை போட்ட பிறகு அப்புறம் கூப்பிட்டு போனார். அந்த படத்தில் 2 வரிகள் வந்து என்னை ரொம்ப மனசு கவர்ந்து 3 நாள் தொடர்ந்து பார்க்குறேன். அதை அந்த 2 வரிகள் வந்து என் மனதில் ஆழமாக பதிஞ்சது. அது வந்து, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும், ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஸோ இந்த வரிகள் வந்து என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சது. அப்போ எனக்கு தெரியாது இது திருக்குறள்னு தெரியாது, இதை எழுதியவர் திருவள்ளுவர்னு தெரியாது. இதை சொன்னவர் எம்ஜிஆர் என்று தான் தெரியும், இதை பாடியவர் எம்ஜிஆர் என்று தான் தெரியும். அப்போ அந்த வரிகள் தான் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு, ஈர்த்தது. அந்த ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், என்று மாடும் கொள்கை தெய்வம் ஏற்றினார். இந்த பாட்டு வரிகள் முழுசாக என் மனசில் பதிந்தது. அது வந்து என்னதுன்னா, தொடர்ந்து அப்புறம் அந்த வரக்கூடிய காலகட்டங்களில் எம்ஜிஆர் படங்களாக பார்த்து எனக்குள்ளே வந்து எம்ஜிஆர் என்று சொன்னால் அவர் நல்ல கருத்துக்களை விதைத்தார், நல்ல எண்ணங்களை விதைத்தார், தலைமை பண்புகளை விதைத்தார். இப்படி வந்து அப்போ எம்ஜிஆர் படத்தை பார்க்கும்பொழுது எம்ஜிஆரை மட்டும்தான் நான் பார்ப்பேன், வேறு மற்றவங்களெல்லாம் பார்க்க மாட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு அவர் என்னுடைய பார்வை ஃபுல்லாக எம்ஜிஆர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இது வந்து நான் வளர்ந்து வரக்கூடிய பருவம். எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேருமே வந்து எனக்கு கதைகள் சொல்லி வளர்த்தாங்க. அப்பா வந்து காந்தியை பற்றி சொல்லியிருக்காரு, சுதந்திர போராட்டத்தை பற்றி சொல்லியிருக்காரு, அப்புறம் மகாபாரதத்தை பற்றி சொல்லியிருக்காரு, பகவத்கீதை பற்றி சொல்லியிருக்காரு, அப்புறம் வந்து ராமாயணத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்காரு. சின்ன வயசில் ஆமத்தூரில் எங்கள் அப்பா வேலை பார்த்துட்ருக்கப்ப பாவக்கூத்து நடக்கும். அந்த பாவக்கூத்தில் வந்து 2 பைசா 2 பைசா கொடுத்து போகணும். அந்த 2 பைசா கொடுத்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே போட்டிருந்தாங்க போலீஸ் கிரவுண்டில். அதில் போய் பாவக்கூத்து பார்த்து தான் நான் ராமாயணத்தை கற்றுக்கிட்டேன். ராமாயணம் இப்போல்லாம் டிவியில், அப்போ ஒன்றும் இல்லை, வெறும் பாவக்கூத்து ரொம்ப அழகாக இருக்கும். பப்பட் ஷோ அது வெறும் பாவைக்கூத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் நான் அந்த ராமாயணம் மகாபாரதமெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அப்போ அதில் வரக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பேச்சு, அதனுடைய விஷயங்கள், அது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சின்ன பிள்ளையில். இது வந்து அம்மா வந்து பைபிள் கதைகள்லாம் சொல்லி என்னை வளர்த்தாங்க. இப்படி வளர்ந்துக்கிட்டே வந்தேன். எம்ஜிஆர் வந்து எனக்கு லட்சியத்தை கொடுத்தார், கனவுகளை கொடுத்தார், ஒரு தலைமை பண்பை கொடுத்தார், நல்லதை செய்யணும்னு என்னை கொடுத்தார், மக்களுக்காக பாடுபடணும்னு கொடுத்தார். இந்த விஷயங்கள்லாம் எம்ஜிஆர் படங்கள் மூலமாக விதைச்சிட்டு வந்தார். இது நடந்துகிட்டே வந்துச்சு. 10ஆம் வகுப்பு படிக்கிறப்ப 1980 அப்போ முதலாக நான் வந்து அன்றைக்கி எங்கள் கிராமத்தில் காலையில் எந்திரிச்சு பணியாரம் சாப்பிடுவோம். எந்திரிச்சு போனோம்னா பணியாரம் சாப்பிடுவோம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துட்டு கொஞ்சம் பேசிகிட்டே இருந்துட்டு அப்புறமேலு குளிக்க போவோம். குளிக்க போனால் டீ கடையில் டீ சாப்பிடுவோம். அப்போ வந்து தினத்தந்தி பேப்பர் படிப்போம். பேப்பர் படிச்சுட்டு குளிச்சுட்டு கண்மாயில் போய் குளிச்சுட்டு திரும்பி வந்து பஸ் ஏறி டவுன் பஸ் ஏறி ஸ்கூலுக்கு போயிடுவோம். விருதுநகர் போகணும். எங்கள் ஊர் தோணுகால்.
அது 19 கிலோமீட்டர் அங்கே போகணும். ஸோ அங்கே அந்த படிச்சுட்டு அங்கே போகிறப்ப அந்த 1980 அப்போ வந்து SLV-3 ராக்கெட் விண்ணை நோக்கி சீறி பாய்ந்தது. ரோஹிணி செயற்கைக்கோள் நிலைநிறுத்தம் அப்துல் கலாம் சாதனைன்னு போட்டுருந்துச்சு. எனக்கு வந்து நம்ம நார்மலாக சிவாஜி ராக்கெட்டு தான் தீபாவளிக்கு விட்டு பழக்கம். ஸோ அன்னைக்கு வந்து எனக்குள்ளே வந்து யார் இது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எனக்கு ராக்கெட்டு வந்துச்சுன்னா ரொம்ப ஆர்வமாகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் படிக்க அப்துல் கலாம்னா யார் அப்படின்னு படிக்க அது வந்து எனக்கு ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம், எங்கள் ராமநாதபுரம் மாவட்டம். அப்போ நாங்கள் அப்போ ஒரே மாவட்டம், அப்போல்லாம் எம்ஜிஆர் பிரிக்கலை, அந்த மாவட்டத்தை 3ஆக பிரிக்கலை. அப்போ நம்ம ராமேஸ்வரம் எங்கே இருப்பா நீங்கள் அப்பாட்ட கேட்டேன், ராமநாதபுரத்தில் இருக்குனாரு. ராமநாதபுரத்தில் வந்து அப்போ நம்ம மாவட்டத்தில் இருக்கவர் எப்படி ராக்கெட் ஏவினார் அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ நம்மளும் அவரை மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், நம்மளும் வந்து அவரை மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுன்ற கனவு எனக்கு செட் ஆச்சு. ஒரு நாளாவது அப்துல் கலாமை பார்த்து ஒரு ஆட்டோகிராஃப் ஆகணும், அவரை பார்த்து கை கொடுத்துடணும். அப்போல்லாம் ஆட்டோகிராஃப்னு என்னென்னு எனக்கு தெரியாது, கை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஆவல். அப்புறம் தொடர்ந்து அப்துல் கலாமை பற்றி படிச்சுட்டே இருப்பேன். அக்னி ஏவினார், பிரிதிவி ஏவினார், ஆகாஷ் ஏவினார் அப்படின்னு படிச்சுட்டே இருப்பேன். அப்போ என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வருது. அப்போ வந்து அதை வந்து அப்படியே நான் விருதுநகர் சுப்பைய நாடார் பள்ளியில் படித்தேன். அப்புறம் விருதுநகர் VSNSN காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் திருச்சி பாரதாசன் யூனிவர்சிட்டியில் படித்தேன். அப்படியே அப்புறம் வந்து இந்தியன் சோர்ஸ் சயின்ஸ் பெங்களூரில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஜூனியர் இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பெங்களூரில் போய் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் போர் விமானம் தயாரிக்கக்கூடிய LCA லைட் கம்பார்ட் ஏர்க்ராஃப்ட் போர் விமானம் தயாரிக்கக்கூடிய ADAவில் சயின்டிஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறேன். இன்டர்வியூ எழுதி ரிட்டன் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணி அங்கே போய் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணும் பொழுது அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு டைரக்டர் ஜெனரல் அப்துல் கலாம். எனக்கு வந்து இல்லை ஆனந்தம். 15 வருட கனவு. 1980 நான் ஜாயின் பண்ணுறது 1995 ஆகஸ்ட் 16 ஆகஸ்ட் 15 முடிஞ்சு 16 ஜாயின் பண்ணுறேன். அப்போ வந்து எனக்குள்ள ஒரு ஆவல், ஏன்னா அப்துல் கலாம் இது நம்மளுக்கு தலைவரா, சீஃபு. அப்போ எல்லாருக்கும் கேட்டேன், எனக்குள்ள ஒரு ஆவல். 15 வருஷம் முன்னால் கனவு கொண்டோம் அவர் மாதிரி அப்போ பார்க்கணும்னு. அப்போ எப்படியா பார்த்துடலாமான்னு கேட்டேன். இங்கே வருவாரா, ஏன்னா 400 லெபார்ட்டரி இருக்குது, DRDO 400 லெபார்ட்டரி இருக்குது, இங்கே எப்போ வருவாருன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி வருவார், சாட்டர்டே சண்டே ரிவ்யூக்கு வருவாருன்னு சொன்னாங்க. நானும் காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த 2-3 மாதம் அவர் வரலை. நவம்பர் 17ஆம் தேதி வந்து LCAனுடைய ஃபஸ்ட் ரோல் அவுட், LCA ஸ்ட்ரக்சரை வந்து ஃபினிஷ் பண்ணி முதல் முறையாக HAL ஹேங்கரில் ரோல் அவுட் பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அன்றைய பாரத பிரதமர் நரசிம்மராவ் அவர்களும் அப்துல் கலாம் அவர்களும் வராங்க. அப்துல் கலாம் DRDO சீஃப், சயின்டிஃபிக் அட்வைசர் டு தி ரக்ஷா மந்திரி, பிரைம் மினிஸ்டர், ரக்ஷா மந்திரி, அப்புறம் ரக்ஷா மந்திரியும் வராரு, கலாம் சாரும் வராங்க. அப்போ நாங்கள்லாம் அந்த ப்ரிப்பரேஷனுக்காக எல்லாம் போய் ஒர்க் பண்ணுறோம். எல்லாம் ஒர்க் பண்ணி அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அது ப்ரிப்பரேஷன் ஆயிடுச்சு. ரோல் அவுட் ஆகி முடிஞ்சிச்சு. அது முடிஞ்ச உடனே எங்கள் அலுவலகத்தில் AD ஆஃபீஸனுடைய கான்ஃபரன்ஸ் ஹாலில் ப்ரெஸ் மீட் நடக்குது. இதுக்கு அடுத்து என்ன என்பதை பற்றி ப்ரெஸ் மீட்டு. அப்போ நான் போய் எல்லாம் முடிஞ்சு ஓடி வந்து கலாம் சார் வந்து ப்ரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ணுறாரு. நாங்கள் எல்லாம் முன்னால் இருக்க எல்லாம் சீனியர் சயின்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க, பின்னால் நான் கடைசியில் உட்காந்துருக்கேன், கடைசியில் நிற்கிறேன். ஏன்னா ஜூனியர் சயின்டிஸ்ட் பின்னால் இருக்கும். அப்போ வந்து எனக்குள்ளே ஒரு ஆசை, எப்படியாவது அவர் இன்றைக்கி கை தொட்டணும், எப்படியாவது அவர்கிட்ட போய் நம்ம வந்து சொல்லிடணும். நான் சொன்னேன், எனக்கு 15 வருட கனவு. பக்கத்தில் இருக்கக்கூடிய என் சக விஞ்ஞானிகள் நண்பர்கள்ட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நீ வந்து என்ன நினச்ச, நீ அவர் DRDOனுடைய சீஃபு, நீ வந்து இப்போ தான் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணியிருக்க, இப்போ தான் சயின்டிஸ்ட் சியாக ஜாயின் பண்ணியிருக்க, நீ அவர் எங்கே இருக்கார், அவர் சயின்டிஸ்ட் அவர் DRDO சீஃபு மினிஸ்டர். அப்போ இவரை போய் நீ போய் கையெல்லாம் தொட்டினா பாரு, எல்லாம் சீனியர் சயின்டிஸ்ட்லாம் எப்படி அடக்கொடக்கமாக உட்காந்துருக்காங்க பாரு அவர் முன்னால், நீ போய் கை தொட்டுவியா, நீ பார்த்துக்கோ, அதெல்லாம் குட்டத்தில் போயிடான்னு பயமுறுத்துனாங்க. பட் எனக்குள்ளே இருக்க ஒரு கனவு இருக்கு, அந்த கனவு 15 வருட கனவு. அந்த பொறி என்ன வேணாலும் சொல்லட்டும், வரட்டும், தொட்டுருவோம் கையை, என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு வெறி, இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அவர் ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு அப்படியே வந்தார். எல்லோரும் ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்படி வந்தார். வந்தவுடனே லாஸ்ட் ரோ வந்தவுடனே டக்குன்னு போய் கைப்பிடிச்சேன். சார் வணக்கம் சார் அப்படின்னு. வணக்கம் சார் கைப்பிடிச்சோடனே நின்றுட்டார். நின்று தமிழா அப்படின்னாரு. ஆமாம் சார். எந்த ஊர் அப்படின்னாரு. நான் விருதுநகர் மாவட்டம் சார். அப்போல்லாம் மாவட்டம் பிரிச்சுட்டாங்க, விருதுநகர் மாவட்டம், முன்னாள் ராமநாதபுரம் மாவட்டம் சார். அப்படியே எந்த ஊர் அப்படின்னாரு. தோணுகல். நான் ராமேஸ்வரம், தெரியுமா, ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னாரு. ஆமாம் சார் எனக்கு தெரியும் சார். சார் எனக்கு 15 வருட கனவு சார் உங்களை பார்க்குறது, ரொம்ப மகிழ்ச்சி சார் அப்படின்னாரு. வாட் இஸ் யுவர் விஷன் அப்படின்னாரு. எனக்கு விஷன்னா இப்போ என்னென்னு தெரியல.
நான் என்னடா பார்வையை பற்றி கேட்குறாரு அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து அப்புறம் சொன்னார், சரி இந்த பையனுக்கு நம்ம ஊரில் வந்து வந்திருக்கான், கிராமத்தில் இருந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. லட்சியம் என்ன, லட்சியம் என்னன்னாரு. என் லட்சியம் உங்களை பார்க்குறது தான் சார், 15 வருட லட்சியம் உங்களை தொடர்றது தான் எனக்கு லட்சியம், உங்களை பார்த்து உங்கள்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும், அதுதான் லட்சியம் சார். அது எனக்கு நடந்துருச்சு. அது ஓகே, பார்த்துட்டேன். அடுத்து என்ன லட்சியம், இன்றைக்கி இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னவா இருக்க, சயின்டிஸ்ட் சி சார். என்ன உங்கள் லட்சியம் என்ன அப்படின்னாரு. சார் எனக்கு அப்போ ஆர்கனைசேஷனுடைய கோலை கேட்குறாரு பொழுது, அப்போ டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த லைட் கம்பேர்ட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் LCA சார் அப்படின்னு. அதுதான் விஷன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். பட் உனக்கு உள்ள என்ன லட்சியம் அதை எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அது ஒரு மாதிரியாக இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு. உனக்கு நம்ம ராக்கெட் துறையில் சக்ஸஸ் ஆகிட்டோம், நம்ம இன்றைக்கி எத்தனை ராக்கெட் வேணாலும் அனுப்பலாம். மிசைலில் சக்ஸஸ் பண்ணிட்டோம், என்ன மிசைல் வேணாலும் நம்ம அனுப்ப முடியும். ஆனால் விமானத்துறையில் இன்னும் இந்தியா வெற்றி பெறலை. விமானத்துறையில் நம்மளே இண்டிஜினியஸாக, அதாவது சுயமாக இந்தியா என்னைக்கு தயார் பண்ணக்கூடிய வலிமை பெறுகிறதோ அன்னைக்கு தான் நம்ம இந்தியா வெற்றி பெற்றதாக அர்த்தம். எனவே இந்த விமானத்துறையில் உன்னுடைய பணி இந்த இண்டிஜினைசேஷனுக்கு ஒரு உதவக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு. அந்த விசனை அன்னைக்கு எனக்கு விதைச்சார். ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரியாது, அடுத்த 20 ஆண்டுகள் அவருடனே பயணப்பட போகிறேன்னு எனக்கு தெரியாது. அப்போ அவர் வந்து அது 1995. அப்புறம் ரெகுலராக அப்பப்போ ரிவ்யூ வருவார், நாங்கள் எங்களுடைய ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணுவோம். நான் வந்து கம்ப்ளீட் நெட்வொர்க்கிங் அண்டு சிமுலேஷன், அப்புறம் விர்ச்சுவல் ரியாலிட்டி, அப்புறம் பேரலல் ப்ராசஸிங், இதெல்லாம் நான் வந்து ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் இட். அப்போ வந்து கான்செப்ட் டு டிசைன், மேனுஃபேக்சரிங், அதுக்குரிய கம்ப்ளீட் நெட்வொர்க்கு அப் டு ப்ராடக்ட் டேட்டாபேஸ் டிசைன், அது வரைக்கும் பிடிபி ப்ராடக்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் PDM சொல்யூஷன் வரைக்கும், ADAலேருந்து HAL வரைக்கும் இங்கே டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ண கேடிஆரில் டிசைன் பண்ணுறோம். டிசைன் பண்ணுறது அப்படியே விர்ச்சுவல் ரியாலிட்டியில் கொண்டு போய் அது அசம்பிளி அண்ட் டிஸ்அசம்பிளி ஸ்டடீஸ் பண்ணணும், கிராஸ் ரெஃபரன்ஸ் ஸ்டடீஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஃபைனட் எலிமெண்ட் அனாலிசிஸ் CAE ஸ்டடீஸ் பண்ணி, அப்புறம் கேமுக்கு போய் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் போய் அதில் 3 ஆக்சிஸாக 2 ஆக்சிஸாக டிசைன் பண்ணி பார்ட்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி, அப்புறம் வந்து ஜெனரல் சிஸ்டம் மூலமாக அது வந்து மேனுஃபேக்சரிங் போய் திரும்பி எல்லா மேனுஃபேக்சரிங் பார்ட்டை கலெக்ட் பண்ணி ஸ்ட்ரக்சரல் அசம்பிளி வந்து HAL நடக்கணும். இந்த டோட்டல் ஒட்டுமொத்த இதுவும் வந்து மேனுஃபேக்சரிங் நடக்கணும். ஸோ அது அடுத்து வந்து காக்பிட் சிமுலேஷன், காக்பிட்டில் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டு அதுக்குரிய இது. அப்புறம் பேரலல் ப்ராசஸிங்கில் ஏரோடைனமிக்ஸ் ஃப்ளோ படிக்கணும். ஸோ இந்த ஏரோடைனமிக்ஸ் ஃப்ளோவை பேரலல் ப்ராசஸிங் சிஸ்டத்தை வச்சு வி ஹவ் டு மெஷர் இட். இப்போ அதுக்கான ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் சப்போர்ட். ஸோ இப்படி எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த ஒர்க் பண்ணி இதை வந்து 126 பேரலல் ப்ராசஸிங் சிஸ்டத்தில் CFD சயின்டிஸ்ட் டீமோட ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்து எல்லோரும் இந்த மாதிரி பல்வேறு நிலைகளில் ஒரு ஏர்க்ராஃப்டுடைய அனைத்து நிலைகள்லையும் ஒரு எக்ஸ்போசர் வந்து எனக்கு அடால தான் கிடச்சிது. இதை ஒர்க் பண்ணி இதை எந்த லெவலில் நம்ம இண்டிஜினைஸ் பண்ண முடியும், எந்த லெவலில் வந்து நம்ம செல்ஃப் சஸ்டெயினாக உருவாக்க முடியும், அப்போ வந்து இதனுடைய அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், இதை கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதனுடைய கம்ப்ளீட் கவர்னன்ஸ் சிஸ்டம், இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ அப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வரைக்கும் கம்ப்ளீட் நெட்வொர்க் பண்ணி இதை அவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்போ என்னைய பாராட்டினார். அப்புறம் அட்டாமிக் அது வந்து அந்த 95லேருந்து 2000 வரைக்கும் நடந்த விஷயம். 5 இயர்ஸில். அப்புறம் கார்கில் வார் வந்தப்போ அங்கே வந்து அப்போ வந்து என்னென்னா கார்கில் வார் வந்து டைகர் ஹில்ஸில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு. அப்போ அந்த ஆக்கிரமிப்பை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. நம்ம அந்த பனிக்காலத்தில் நம்மளுடைய ஆர்மி கீழே வந்தவுடனே அவன் மேலே போயிட்டான், அதை ஆக்கிரமிச்சிடான். அப்போ அவனை எப்படி எவாக்குவேட் பண்ணுறது, அதுக்காக பிளானிங் நடக்குது, அங்கே நடக்குது ஏர்ஃபோர்ஸில். அதை வந்து டாக்டர் கலாம் தான் சயின்டிஃபிக் அட்வைசர் டு ரக்ஷா மந்திரி. அப்புறம் அவர் வந்து இங்கே வந்து அந்த சொல்யூஷனை கொண்டு வந்து சிமுலேஷன் பண்ணணும், மாடலிங் பண்ணணும். அப்போ அந்த டீமில் கூட ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதை வந்து அந்த சிமுலேஷன் பண்ணக்கூடிய டீமோட டாக்டர் RK ராமநாதன், அவர் தான் எனக்கு குரூப் டைரக்டர். அப்புறம் MDR பிரசாத், அப்புறம் வந்து மிஸ்டர் ராமகிருஷ்ணன், இப்படி பல்வேறு சயின்டிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அப்புறம் வந்து CFDயில் இருக்கக்கூடிய டீமு, அப்புறம் வந்து கேடிஆ டீம், கேடிஆவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீம், அப்புறம் வந்து சிமுலேஷன் டீம், இப்படி எல்லா டீமும் சேர்ந்து ஒர்க் பண்ணி அப்போ வந்து நம்மகிட்ட ஸ்டீரியோகிராஃபிக் இமேஜ் கிடையாது. அப்போ அந்த சேட்டலைட் இமேஜரியை எடுத்து மேப் பண்ணி அதை வந்து நாங்களே டிஜிட்டல் எலிவேஷன் மாடல் நம்ம கொண்டு வரணும்.
டிஜிட்டல் எலிவேஷன் மாடல் கொண்டு வந்து, ஏன்னா டைகர் ஹில்ஸு இவ்வளோ அது நம்ம இந்த உயரத்தை விட ஒரு 8000 அடியோ 8000 அடிக்கு உயரத்தில் இருக்குது, தனியாக இருக்குது. அப்படி நம்ம மிராஜ் போச்சுன்னா இப்படி போயினா அவன் அங்கே பீரங்கி வச்சுருக்கான், அங்கேருந்து அங்கே அடிச்சிருவான். அப்போ அதை போய் அதில் அடிக்காத அளவுக்கு மாடல் பண்ணி அவன் அங்கே கரெக்டாக அதை காலி பண்ணணும் அந்த இடத்த. அதுதான் வந்து சிமுலேஷன். இதுக்கான சிமுலேஷனை க்ரியேட் பண்ணி காக்பிட்டில் வந்து அதை க்ரியேட் பண்ணி இந்த சிமுலேஷன் ரியாலிட்டியை வந்து மேட்ச் பண்ணி அந்த டெரைன் மேப் பண்ணி அந்த டெரைனை க்ரியேட் பண்ணி இந்த டெரைனை மேப் பண்ணி சிமுலேஷன் பார்த்த ஃபைனலைஸ் பண்ணி பல்வேறு சிமுலேஷன் பார்த்த ஃபைனலைஸ் பண்ணி அதில் பைலட் வந்து ப்ளே பண்ணி பார்த்து எப்படி போனால் நம்ம இதில் தப்பிக்கலாம், அவன் எப்படியெல்லாம் டார்கெட் பண்ணி அடிப்பான், அப்போ என்ன பார்த்து நம்ம போகலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஏர்ஃபோர்ஸ் பைலட்டு ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் கார்கில் வார் நடந்தது. ஒட்டுமொத்த டைகர் ஹில்ஸும் தரைமட்டமாக்கப்பட்டது நம்ம பைலட்டு. இதில் பார்த்து தான் போய் பண்ணாங்க. நம்ம ஏர்க்ராஃப்ட்ஸ் மிராஜ் ஏர்க்ராஃப்ட்டு MiG-20 இதை வச்சு பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதெல்லாம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அடிக்கடி பார்ப்பார். ஒரு நாள் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு போகிறப்போ எங்கள் வீட்டுக்கு போயிட்டார். நான் இல்லை, நான் ஆஃபீஸில் இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா பார்த்து சின்ன பையன் எல்லாம் பார்த்துட்டு கலாம் தாத்தா வந்துட்டார்னு சொல்லி எல்லாம் பார்த்து பேசிவிட்டு டக்குன்னு அப்புறம் பார்த்துட்டு போனார். ஸோ அப்படி அந்த பாண்டிங் டெவலப் ஆகுது. அப்புறம் டிஆர்டிஓவில் வந்து தங்குறப்ப அப்போ வர சொல்லுவார். நான் போய் மார்னிங் வாக் அவரோட கொஞ்சம் அப்படி போயிட்டு வருவேன், பேசிட்டு வருவேன். ஸோ இப்படி நடந்தது. அப்புறம் வந்து அவர் ஒரு நாள் கூப்பிட்டாரு, நீ உடனே வா அப்படின்னு கூப்பிட்டு அப்புறம் எனக்கு பெர்மிஷன் எடுத்து டெல்லி போனோடனே ஐ எம் கோயிங் டு ரிசைன் அப்படின்னாரு. பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரிசைன் பண்ண போகிறேன். எதுக்கு சார் அப்படின்னு, ஐ ஹேவ் டு மீட் யூத். அப்போ தான் வந்து விஷன் 2020 ரெடி ஆகி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதை ப்ரெசென்ட் பண்ண உடனே பார்லிமெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ண உடனே நான் வந்து இளைஞர்களை சந்திக்க 1 லட்சம் மாணவர்களை சந்திக்கணும். எதுக்கு சார், அவங்க இப்போ 7 இருக்காங்க, அவங்கள போய் சார் சந்திக்கணும். இந்த இந்தியாவை வளர்ந்த நாடாக உருவாக்குவதற்கு அவர்களை நான் சந்திக்கணும்னு எனக்கு கிட்டத்தட்ட 1999 2000 அந்த ரேஞ்சில் அப்போ சொல்கிறாரு. அப்போ வந்து நான் கேட்குறப்ப அவர் சொன்னார், சரி சார், அரசியல்வாதி அதிகாரிகள் இவங்க தான் இந்த நாட்டினுடைய சீரழிவுக்கு காரணமாக இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லுங்கள் சார். அவங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன், பார்லிமெண்ட்டில் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இவர்கள் பண்ணுவார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் நம்பக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் பண்ணுவாங்க, அவங்க தான் அடுத்த தலைமுறை, அவங்க மத்தியில் போய் நான் விதைக்கணும். இந்த 1 லட்சம் பேரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்ட்டார். நான் அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பித்து எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வெப்சைட்டு, இமெயிலு, அப்போ சார்ட்டு, அப்போ வந்து அவருக்கு ஒரு அப்ளிகேஷன் எல்லாம் டெவலப் பண்ணி அவருக்கான ரெடி எல்லாம் பண்ணோன்னா அவர் ரிசைன் பண்ணிவிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி வந்துட்டார். அப்புறமேலு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இங்கே வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தார். அப்புறமேலு தொடர்ந்து நான் வீக்கெண்ட் அங்கே சென்னை போய் அவரோட இது பண்ணி இதை லான்ச் பண்ணது இன்ஃபோசிஸில் வச்சு தான் லான்ச் பண்ணோம். நான் டெவலப் பண்ணதை அது வெப்சைட் abdulkalam.com. அப்புறம் வந்து அதிலிருந்து அப்புறமேல் அவரோட தொடர்ந்து இது பண்ணி அப்புறம் வந்து அவர் பிரசிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டார். அப்புறமேலு பதவியேற்பு விழாவுக்கு போனேன், கூட இருந்தெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் என்னை வந்து யூ கம் அண்ட் ஜாயின் வித் மீ as a டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ் அட் த பிரசிடென்ட் செக்ரட்டரியேட் என்னை ஜாயின் பண்ண சொன்னார். அப்போ நான் சயின்டிஸ்ட்டு FE இருந்தேன். எங்கே போய் ஜாயின் பண்ணி F ஆனேன். அங்கே ஜாயின் பண்ணி அப்போ எனக்கு டைரக்டர் பொசிஷன், டைரக்டராக ஜாயின் பண்ணி அவரோட அப்போ தான் வந்து எனக்கு அது வரைக்கும் நான் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிக்கல் சயின்டிஸ்ட், ஏரோநாட்டிக்கல் சயின்டிஸ்ட். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த இந்தியாவை பற்றி ஒரு முழு வியூவை கொடுத்தவர் அவர் தான். சயின்டிஃபிக் மைண்டு அப்ரோச் அவர் கொடுக்கக்கூடிய அந்த இந்தியாவை பற்றிய ஒட்டுமொத்த வியூ, டெவலப்டு இந்தியா விஷன் 2020 புறா திட்டம். எனக்கு முதல் அசைன்மெண்ட்டு இன்டர்லிங் ஆஃப் ரிவர்ஸ். அதை முதல்ல எடுத்து இவ்வளோ பெரிய ஃபைல்ஸை கொடுத்துட்டு எப்போ படித்து முடியும், எப்போ படித்து பார்த்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணினார். எப்போ சார் வேணும்னு கேட்டேன். சாயந்தரம் பார்ப்போமே அப்படின்னாரு. சார் இவ்வளோ ஃபைல் இருக்குது, படி, சாயந்தரம் பார்ப்போம் அப்படின்னாரு. அதுதான் அவருடைய டாஸ்க். அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி 3 நாள் 4 நாள் ஆச்சு படித்து மொத்தமாக கேப்டன் தஸ்தூர் திட்டம்,
கேவிஎல் ராவ் கொடுத்த இன்டர்லிங் ஆஃப் ரிவர்ஸ், கேப்டன் தசூர் கொடுத்த காண்டூர் கனால் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன செய்யணும், என்ன காஸ்ட்டு, என்ன மாடலு, இது நடக்குமா நடக்காதா, ஏன் இவ்வளோ நாள் நடக்கலை, இப்படி எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேலே ஏசி காமராஜன் ஒருத்தர் ஒரு திட்டம் கொடுத்துருந்தாரு. அதையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்து பல்வேறு திட்டங்களை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்மார்ட் வாட்டர்வேஸ் கிரிட் திட்டம் வந்து நல்லாயிருக்கு, வாட்டர்வேஸ் கிரிட் நேஷனல் வாட்டர்வேஸ் கிரிட்னு சொன்னார். அப்புறம் அதை எடுத்து படித்து இது வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்கும், இன்டர்லிங் ஆஃப் ரிவர்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் திட்டம் இது தான் அப்படின்றது என் மனதில் பட்டதை அப்புறமேலு ப்ரெசென்ட் பண்ணி அப்புறமேலு அவரை வர சொல்லி டிஸ்கஸ் பண்ணி சில கேள்விகள் கேட்டு அவர் கொடுத்த திட்டத்தில் சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி இது இப்படி வர முடியாது 300 MSL இதில் வந்து இந்தியாவை அப்படி கட் பண்ணால் ஒரு பிளேன் கிடைக்கும். அந்த பிளேனில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு எலிப்ஸ் மாதிரி ஒரு கிடைக்கும், சென்ட்ரல் இந்தியா ஒரு எலிப்ஸ் கிடைக்கும், நார்த் இந்தியா ஒரு லைன் கிடைக்கும். இதை மூணையும் கனெக்ட் பண்ணால் ஒரே பிளேனில் அந்த வாட்டர்வேஸ் கிரிட்டு நீர்நிலைகளையும் டேம்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கேட்ச்மெண்ட் ஏரியாவை கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதில் தண்ணி 1500 பில்லியன் கியூபிக் மீட்டர் வாட்டர் வந்தால் அதிலிருந்து அந்த தண்ணியை வாட்டர் வந்து வெள்ளை நீராக கடலில் போய் கலக்குது. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% சேவ் பண்ணாலே இந்தியா முப்போகம் விளையக்கூடிய நாடாக மாறும் என்பதை ஃபைனலைஸ் பண்ணி இதுதான் நதிநீர் இணைப்புக்கு ஆல்டர்னேட்டிவ் திட்டம் அப்படின்றத அதிதிறன் நீர்வழிச்சாலை திட்டம் தான் ஆல்டர்னேட்டிவ் திட்டத்தை ஃபைனலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே அப்புறம் வந்து 15 சட்டசபைகளுக்கு இந்த மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலமும் வளமான நாடுகளுக்கு இணையான நாடாக மாற்றக்கூடிய ஒரு மிஷன் ஃபார் ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஈச் ஸ்டேட் 15 ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. புறா திட்டத்தை கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி அதை வந்து அப்ரூவல் புறா 1 வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர் அப்ரூவல் கேபினட் அப்ரூவல் வரைக்கும் கொண்டு போய் அதை வந்து நிறைவேற்றக்கூடிய அதை அமுல்படுத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்புறம் பேன் ஆஃப்ரிக்கன் யூனியன் ஒரு திட்டம் 500 கோடி திட்டத்தில் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய 53 கண்ட்ரியை கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதை கம்ப்ளீட் ஆர்கிடெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதை ஆப்பிரிக்காவோட இந்தியாவும் ஆப்பிரிக்காவை கனெக்ட் பண்ணி எஜுகேஷன், ஹெல்த் கேர், கவர்னன்ஸ் இதை கொடுப்பதற்கான வாய்ப்பு, இப்படி பல்வேறு திட்டங்களில் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் ஒரு ஒட்டுமொத்தமாக திங்க் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் அவர் எனக்கு கொடுத்தார். இதில் வந்து அவர் கேட்கக்கூடிய கேள்வி நம்மளை சிந்திக்க வைக்கும், அறிவார்ந்து சிந்திக்க வைக்கும். அந்த கேள்விக்கான பதிலை தொடர்ந்து வந்து தேட ஹி வில் புட் யூ ஆன் எ ஹையர் பிளேன் ஆஃப் திங்கிங் அண்ட் ஹையர் லேடர் ஆஃப் திங்கிங். அப்போ முடியாது, நம்மளை அவர் சொல்லும் போது முடியாது தான் இருக்கும், ஆனால் ஹி வில் புட் அஸ் அன் எ ஹையர் லேடர் ஆஃப் திங்கிங். இப்படி தான் எனக்கு வந்து அவரை சந்தித்து கடைசி வரைக்கும் அவரோட தொடர்ந்து பயணப்படக்கூடிய வாய்ப்பு. கடைசியாக அவர் என்னை வந்து பிஹெச்டி பண்ண வச்சார், அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் த்ரூ க்ளவுட் கம்ப்யூட்டிங். சப்மிட் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கேன், ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் பல்வேறு டிலே தான், பட் இருந்தாலும் அதை ஒர்க் பண்ணி முடிக்கக்கூடிய நிலையில் இருக்கேன். அவரது மறைவு வரை அவரோடு இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த இதில் லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எனக்கு கேட்கணுன்ட்டு இந்த இது நான் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். ஸோ அதில் வந்து எனக்கு கடைசியாக நீங்கள் ஒரு லீட் ஒன்று கொடுத்தீங்க, அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் த்ரூ க்ளவுட் கம்ப்யூட்டிங். எனக்கும் ஒரு ஈகர்னஸ் இருக்குது. அரவிந்தாய் ஹாஸ்பிட்டலில் நான் 10 இயர்ஸ் இருந்திருக்கேன். அப்துல் கலாம் சார் அங்கே அவங்க ஃபவுண்டர் கூட ரொம்ப வெங்கடசாமி சார் கூட ஸோ அடிக்கடி அங்கே அவங்க மீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து குளோக்கோமா பற்றி ஐ டாக்டர்ஸ் ஃபோரமில் குளோக்கோமா பற்றி பேசினார். ஆமாம், நான் வந்திருக்கேன் கூட. அமேசிங்காக பேசினார். ஆக்சுவலாக வந்து நாங்கள் 20 வருஷமாக குளோக்கோமாவில் இருக்கிறவங்களோட ஜாஸ்தி பேசினார். எப்படி சார் அது முடிஞ்சது? ஒரு நாள் அவர் எந்த ஒரு துறையில் போய் பேசணுன்னாலும் ரிசர்ச் பண்ணோம். வி வில் ஒர்க், வி வில் இன்ட்ராக்ட் வித் த கன்சர்ன்ட் எக்ஸ்பர்ட் இன் த டொமைன். அதாவது மருத்துவர்கிட்ட பேசுவோம், அந்த துறையில் ஆராய்ச்சி பண்ணுறவங்கள்ட்ட பேசுவோம், அந்த துறையில் பல்வேறு கேள்விகளை கேட்போம், எங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்போ கேட்க வைப்பார். அப்போ நாங்கள் கேட்டு பதில் பண்ணி அதை எடுத்து உட்காந்து பல்வேறு எக்ஸ்பர்ட்கிட்ட பேசி, இங்கே மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்டையும் பேசுவோம். பேசி அடுத்த லெவலில் என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்குது, இதுக்கு என்ன ஆராய்ச்சி திட்டங்கள், இப்படி தான் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தேர்வு. அப்படி தான் எங்களை உருவாக்கினார், எங்களை டியூன் பண்ணார். ஒவ்வொரு துறையிலையும் இந்த சேலஞ்ச் என்ன, இந்த சேலஞ்சு உலகம் எங்கே போயிட்டுருக்கு, இந்தியா எங்கே இருக்குது, இந்த இந்தியாவில் இந்த சேலஞ்சை மீட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் அண்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறது, அதுக்கு என்ன கவர்மெண்ட் என்ன செய்யணும், டாக்டர்ஸ் என்ன செய்யணும், இன்ஜினியர்ஸ் என்ன செய்யணும், இப்படி எல்லா வழியிலையும் திங்க் பண்ண வச்சுருவார். திங்க் பண்ண வச்சு வரக்கூடிய ஜூஸ் தான் அப்துல் கலாம் கொடுக்கக்கூடிய ஜூஸ். அல்டிமேட். ஏன்னா அது குளோக்கோமா பற்றி இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன, வாட் ஆல் கேன் கம், டிஆர்டிஓ எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து அடுத்தது நான் இப்போ டெல்லியில் இருக்கிறப்போ எய்ம்ஸில் பேசுகிறார்.
எய்ம்ஸ்லேயும் வந்து அதுக்கு அடுத்த லெவலில் பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு வெரி சர்ப்ரைசிங். ஸோ சிமிலர்லி he spoke on affordable lasers, indigenous lasers which can be made in India so that அவங்க even villagers can afford. ஸோ அந்த இதை பற்றியும் பேசியிருந்தார். அதை பற்றியும் உங்கள்கிட்ட எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் வந்து சயின்டிஃபிக் அட்வைசர் டு தி ரக்ஷா மந்திரி. ஓகே. அது மாதிரி டிஆர்டிஓ அவர் என்டையர் அவருடைய சீஃப். அப்போ அவர் கீழே டிஆர்டிஓ அவர் கீழே வந்தது, அட்டாமிக் எனர்ஜி அவர் கீழே இருந்தது, சிஎஸ்ஐஆர் அவர் கீழே இருந்தது, இஸ்ரோ அவர் கீழே இருந்தது, எல்லாமே அவர் கீழே இருந்தது. ஸோ எல்லாவற்றையும் பற்றிய ஒரு ஒட்டுமொத்த நாலேஜ் அவர்கிட்ட இருந்தது. அந்த நாலேஜ் நாங்கள் கற்றுக்கிட்டது அதிகம். ஓகே. எங்களை கற்றுக்கிட வச்சது அவர் அதிகம். அவர் வந்து என்றைக்குமே கற்றுக்கிட்டதோடு நின்னது கிடையாது. அவர் தொடர்ந்து கற்றுக்கிற ஆசைப்படுவார். நம்ம கூட இருக்கோம், நம்மளையும் அவர் கற்றுக்கிட்டதே நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. தொடர்ந்து கற்றுக்க வச்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வர்றதையும் கேட்டுக்குவார் நம்மகிட்ட. ஓகே. ஸோ இப்படி வந்து தொடர்ந்து படிப்பதில், தொடர்ந்து அறிவதில், தொடர்ந்து தேடுவதில் டிஸ்கவர். ஓகே. யூ ஹேவ் டு கீப் டிஸ்கவரிங் யுவர் செல்ஃப். ஓகே. தெர் இஸ் நோ எண்ட் டு தட். ஓகே. அதுதான் அவருடைய ஒரு மிகப்பெரிய நான் கற்றுக்கிட்ட விஷயம். தெரியலனா கூட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பார். அண்ட் எனக்கு தெரியலப்பா, எனக்கு சொல்லித்தா அப்படிங்கிறதுல ஒன்றும் அந்த அதில் ஈகோலாம் கிடையாது. தெரிஞ்சுக்க வேணுன்றது அவர் ஆர்வமாக இருப்பார். யார்கிட்டனாலும் சரி தெரியணும், புதுசாக சொல்லணும், புதுசாக கண்டுபிடிக்கணும். சரி, எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு நிலையில் காலையில் நம்ம சந்தோஷமாக இருப்போம், மத்தியானம் கொஞ்சம் பேட்ரி டவுன் ஆகும், செல்ஃபோன் மாதிரி. பட் அவர் அட் ஆல் டைம்ஸ் பயங்கர எனர்ஜியாக இருக்கார். அது எப்படி சார் முடியுது? அது வந்து அவர் எந்த ஒரு துறையை எடுத்துட்டாலும் அதில் வந்து இன்வால்மெண்ட்டோடு இருப்பார். ஒரு வேலைன்னா அதில் ஃபுல் இன்வால்மெண்ட் இருக்கும். ஃபுல் இன்வால்மெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு டைவர்ஷன் வராது. அவருக்கு பறக்கணும்னு ஆசை. சின்ன வயசில் 5ஆம் வகுப்பு படிக்கிறப்ப 10 வயசில் அவருக்கு வந்து அவர் ஆசிரியர் சிவசுப்ரமணிய ஐயர் சொன்னதில் நானும் பறவையை போல் பறக்கணுன்ற ஆசை வந்தது. ஆனால் அதை பறக்க முடியல, பைலட் ஆக முடியல. ஆனால் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆன பிறகு முதல் ஜனாதிபதி சுக்காய் 30 ஏர்கிராஃப்டில் பறந்தது அவர் தான். ஓகே. அவர் பறக்கணும்னு ஆசைப்பட்டு பறந்தார். ஓகே. 20 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க. மெனோவேர்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி. இது இப்படி செங்குத்தா மேலே ஏறும், செங்குத்தா கீழே இருக்கும். ஓகே. இப்படி ரோல் அடிக்கும். கோப்ரா மெனோவேர் பண்ணோம். ஓகே. இத்தனையும் பண்ணோம், எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஓகே. சும்மா கூட்டு போயிட்டு இறங்கிருங்க, பிரசிடென்ட் 75 வயசு, ஏதாவது ஆச்சுன்னா சிக்கல், ஜி ஃபோர்ஸ் ஜி சூட்டு போடணும், ஜி ஃபோர்ஸில் மேலே போச்சு இதாச்சுன்னா அப்படியே வாமிட்டு வந்துடும். நம்மளுக்கெல்லாம் ஊட்டி மலையில் காரில் என்னால வாமிட்டு வருது. ஆமாம். ஸோ அப்படிலாம் இருக்குது. அதனால் ரிஸ்க் எடுக்கும். ஆனால் இவர் பறந்தே ஆவேன்றார். முடியாதுன்னு எவ்வளோ தடுத்து பார்த்தாங்க, பறந்தே ஆவேன்றார். ஓகே. அப்போ எல்லாம் பறந்தால் எங்களுக்குன்னா பயம். கீழே உட்காந்து புனே ஏர்பேஸில் எங்களுக்கெல்லாம் கீழே உட்காந்துருக்கோம், எங்களுக்கு வேர்த்து ஒழுகுது. அவர் ஜாலியாக போகிறார். 20 நிமிஷத்தில் பறக்க வேண்டியது நேராக போயிட்டு இப்படி சுற்றி வந்தது. அப்படி ஜல்லுன்னு மேலே போயிடுச்சு. கீழே இருந்து அவர் ஏர் சீஃப் மார்ஷல் கேட்குறாரு, வாட் ஆர் யூ டூயிங் பைலட் அப்படின்றாரு. ஐ ஆம் நாட் டூயிங், ஒன்லி ஈஸ் டூயிங் அப்படி. அப்போ அவருக்கு வந்து அந்த ஜாய்ஸ்டிக் எடுத்து மேலே போகிறது, வெர்டிகல் டேக் ஆஃப், வெர்டிகல் ஃப்ளை டவுன் அண்டு கோப்ரா மெனோவியர் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தார். ஓ மை காட். பண்ணி பார்த்து 40 நிமிஷம் ஆளை காணும். போயிட்டு எங்கேயோ போயிடுச்சு ஃப்ளைட்டு காணும். அப்புறம் 40 நிமிஷம் கழிச்சு இறங்கி வந்துச்சு. இறங்கி வந்த உடனே எல்லா ப்ரெஸ்ஸும் அவர் முன்னால் போய் நின்று, சார் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி தான் சார், 75 வயசு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நீங்கள் சுப்ரீம் கவுண்டர் ஆர்டர் இருந்தால் கூட ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன ஆகுறது? என்கிட்ட எல்லாருமே நாங்கள் பயந்து போய் நிற்கிறோம். இந்த வயசில் நீங்கள் இவ்வளோ பறந்துட்டு வர்றீங்க, பைலட்டு முன்னால் நீங்கள் பின்னால், இந்த இதில் போய் எப்படி சார் போனீங்க? அதுவும் இவ்வளோ மெனவரையும் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டீங்க, என்ன சார் உங்களுக்கு பயமாகவே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இது ரஷ்யா இந்தியாவுடைய கூட்டு தயாரிப்பு. சுக்காய் 30 ரஷ்யாவுடைய ஏர்க்ராஃப்டாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய காக்பிட் வந்து கிளாஸ் காக்பிட்டு. இந்த கிளாஸ் காக்பிட்டை வந்து இந்தியன் சயின்டிஸ்ட் அண்டு ரஷ்யன் சயின்டிஸ்ட் இணைந்து தயாரித்தது. அதை டெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருந்துட முன்னால். 120 பேஜ் இருக்குது அதில். இதில் எப்படி வந்து இந்த கண்ட்ரோல் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அதை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. சிமுலேட்டரில் பறந்துருக்கேன் அடால, ஆனால் இதை எப்படி பார்க்கணும், எனக்கு ரியல் டைமாக பார்க்கணுன்னு ஆசை. ஸோ he was well versed with it. ஆமாம். அடுத்து வந்து இதில் எப்படி பிரம்மோஸ் அட்டாச் பண்ணி டார்கெட்டை சீக் பண்ணி கரெக்டாக டார்கெட்டை அடிக்கிறதுன்றது எனக்கு பார்க்கணும் ரியல் டைமாக. அது எல்லாம் நானும் பைலட்டு பேசிகிட்டே வந்தோம். ஃபுல்லாக வந்து பிஸி. 45 நிமிஷமும் நான் பிஸியாக இருந்தேன். அதனால் எனக்கு பயப்படுறதுக்கே நேரம் இல்லைன்ட்டார். வெரி குட். பயப்படுறதுக்கே நேரம் இல்லை சார். இப்போது அப்போ என்ன ஆகுதுன்னா, when you are engrossed in your mission, நீங்கள் ஒரு திட்டத்தில் மூழ்கிட்டீங்கன்னா
அப்புறம் அதில் வந்து சோர்வுக்கோ பயத்திற்கோ எதுக்குமே வேலை இல்லை. அது மிஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ரைட். த நேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் தென் இண்டிவிஜுவல், நேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் தென் ஆர்கனைசேஷன் அப்படின்ற உணர்வை அவர் வந்து உண்மையிலே ரெஃப்ளெக்ட் பண்ணி காமிச்சார். ஃபேண்டாஸ்டிக் சார். இன்னொன்று அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் இந்த ரிவர் லிங்கிங்கில் வந்து சம் பீப்புள் ஆர் சேயிங் தட் இப்போ வந்து நீங்கள் நேச்சருக்கு எகெயின்ஸ்டாக வென் யூ டேர்ன் வாட்டர் பாடிஸ் இங்கே நம்ம இது பண்ணுறதுனால வேறு எங்கேயோ ஒரு பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகும். பிகாஸ் என்டையர் வேர்ல்டு இஸ் the water bodies are all connected, interconnected. ஸோ நம்ம இங்கே ஏதாவது நம்ம மாற்றி விடுறதுனால வேறு ஏதோ ஒரு சீலேயோ ஓஷன்லேயோ ப்ராப்ளம் வரலாம் அப்படின்ட்டு. இஸ் தட் ட்ரூ? இந்த உலகம் தோன்றிய காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 70% வாட்டர், கரெக்ட், 30% லேண்டு. 70% வாட்டரை இன்றைக்கி வரைக்கும் குறையவே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் குறையல. ஓகே. புயல் ஏற்பட்டிருக்கு, சுனாமி ஏற்பட்டிருக்கு, வெள்ளம் ஏற்பட்டிருக்கு, வறட்சி ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. அந்த தண்ணி குறையவே இல்லை. கடவுள் கொடுத்த சாஃப்ட் பேங்க் அது குறையவே கிடையாது, அப்படியே இருக்குது. சரிங்களா? இருக்கக்கூடிய வாட்டரில் ஒட்டுமொத்த வாட்டரில் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த வாட்டரில் 98% வாட்டர் வந்து சீல தான் இருக்குது. கரெக்ட். 2% தான் எவாபரேட்டாகி மேலே வருது, ஃப்ரெஷ் வாட்டர். அது 2%ல் 1.5%, 6% கிளேசியரில் ஃபார்ம் ஆகுது, விழுகுது. ஓ, 0.5% தான். அப்போ 0.5% கூட இல்லை, 1.5% கிளேசியரில் விழுகுது. 0.3% தான் வெள்ளமாகவும் ஓடுது, மழை பெஞ்சு வெள்ளமாக ஓடுது. ஓகே. 0.3% அது இல்லை, 0.3% நம்ம பூமியில் மழையாக விழுகுது. ஓகே. அதில் தான் நிலத்தடி நீர் சார்ஜ் ஆகுது, எல்லாம் போகுது. 0.003% தான் வெள்ளமாக போகுது. ஓகே. 0.003% தான் வெள்ளமாக போகுது. டேம்லேருந்து வெள்ளமாகி கடலுக்கு போகுது. அப்போ இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் மழை என்ற ஒரு பொக்கிஷத்தை. அந்த பொக்கிஷத்தை ஒழுங்காக வாங்கி ஒழுங்காக சேமித்து எல்லா வாட்டர் பாடிஸையும் கனெக்ட் பண்ணி நிறைச்சி அதில் விவசாயம் பண்ணி அதில் வரக்கூடிய பொருள்களை எடுத்து சாப்பிட்டு நிம்மதியாக வாழ்கிறான்னு சொல்லி இறைவன் கொடுத்துருக்கான் வரோம். அதை கூட ஒழுங்காக செய்ய தெரியாமல் எல்லா தண்ணியும் கடல் 10 டைம்ஸ் தண்ணியை கடலில் விட்டுட்டு உட்காந்துருந்தா அதை விட முட்டாள்தனம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா 2020 இந்தியா வல்லரசாக வேண்டும். வெறும் வல்லரசு இல்லை, எல்லோரும் சொல்கிறாங்க வல்லரசு. அவர் இப்படி சொல்லலை. அறிவில் சிறந்த வல்லரசு, நாலேஜ் சூப்பர் பவர் ஆகணும்னார். வளர்ந்த நாடாக 2020 இந்தியா மாறணும்னார். அதுக்கு தொடர்ந்த 10 வருடங்களுக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம், விவசாயம், தொழில்துறை, உற்பத்தித்துறை, சேவைத்துறை, இந்த 4 துறைகள்லையும் தொடர்ந்த 10 வருடங்களுக்கு 10% பொருளாதார வளர்ச்சியை என்றைக்கு இந்திய அரசு எய்துகிறதோ அன்னைக்கு தான் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும். இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் அதை பண்ணல. ஒரு 4 வருஷம் 9% ஜிடிபிக்கு போச்சு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில். ஆனால் அதுக்கப்புறம் 4, 5, 4, 7, 6, 4, 5 இப்படியே தான் போச்சு ஒழிய 10% பொருளாதார வளர்ச்சியை ஒரு நாள் அடையலை. மோடி கவர்மெண்ட்டில் இப்போ 2க்கு போயிடுச்சு, கீழே 2% ஆஃப் ஜிடிபிக்கு போயிடுச்சு. 4.5ன்னு சொல்கிறாங்க. பட் அது ரியல் கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் கரண்ட் ப்ரைஸில் 4.5 இருக்கும், கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் 2க்கு கீழே போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அமெரிக்கா 30 ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்தித்தது, இன்டர்நெட் வந்துச்சு, செமிகண்டக்டர் சிப்பு வந்துச்சு, மொபைல் ஃபோன் டெக்னாலஜி வந்தது. உலகம் இன்றைக்கி உலகத்தை ஆளுகிற நாடாக இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச நாடுகள் இன்றைக்கி இருக்குது. சைனா 1990 அடுத்த 30 ஆண்டுகளில் என்ன செய்வேன்னு சிந்தித்தது, குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற வேண்டும், மேனுஃபேக்சர் லோக்கலி மார்க்கெட் குளோபலி. ஒரே ஒரு சின்ன சித்தாந்தம் ஒன்றை வச்சிச்சு. ஒட்டுமொத்த உலகமும் சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அத்தனை வசதிகளையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுத்தது. சரிங்களா? இன்றைக்கி சைனா தான் இன்றைக்கி ஏற்றுமதியில் எல்லா கண்ட்ரிலையும் ஏற்றுமதியில் சைனா தான் ஃபஸ்ட்டு. அறிவார்ந்த நாடாக மாற வேண்டும் என்று சிந்தித்தது. இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் ஃபைல் பண்ணுறதுல 16 லட்சம் ஐபிஆர் ஃபைல் பண்ணுறதுல, பேட்டன் ஃபைல் பண்ணுறதுல 6 லட்சம் ஐபிஆர் கம்மிங் ஒன்லி ஃப்ரம் சைனா, 3 லட்சம் கம்மிங் ஃப்ரம் அமெரிக்கா, 40,000 கம்மிங் ஃப்ரம் இந்தியா. ஓகே. ஸோ
அப்போ அடுத்த 30 ஆண்டுகளில் என்ன செய்யணும்னு சொல்லி அமெரிக்கா திட்டமிட்டதை அமெரிக்கா அச்சீவ் பண்ணிருச்சு, அது ஜனநாயக நாடு. சைனா திட்டமிட்டதை சைனா அச்சீவ் பண்ணிருச்சு. ஜெர்மனி திட்டமிட்டதை, ஹிட்லருக்கு பின்னால் திட்டமிட்டதை ஜெர்மனி அச்சீவ் பண்ணிருச்சு. இந்தியாவில் திட்டமிட்டதை இன்றைக்கி ஒட்டுமொத்த பொருளாதாரமும் வீழ்ச்சியை நோக்கி வீழ்ந்து கிடக்கிறது. டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ செக்டார் வீழ்ச்சி, இன்ஃபார்மல் செக்டார் வீழ்ச்சி, 120 மில்லியன் வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டாருக்கு இன்றைக்கி 10 லட்சம் 1 மில்லியன் பீப்புளுக்கு 1 மில்லியன் யூனிட்டே காலி க்ளோஸ் ஆயிடுச்சு. அதில் கிட்டத்தட்ட 10 மில்லியன் பீப்புள் வேலை இழந்து நிற்கிறாங்க. விவசாயிகளுக்கு இன்றைக்கி வாழ்வில்லை, படித்த வரும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் இந்தியா இருக்குது அப்படின்னா அப்துல் கலாம் அது ஆன்மா உண்மையிலேயே கண்ணீர் சிந்தும். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, அவர் விதைத்த விதை எதிர்கால சந்ததி. அந்த மாணவர்கள் என்னை கூப்பிட்டு சொன்னார், நான் 1 லட்சம் மாணவர்களை சந்திப்பேன் என்று சொன்னார். அவர் மறையும் பொழுது அவர் கடைசி மூச்சு மாணவர்கள் மத்தியில் தான் ஹவு டு மேக் எ லிவபிள் பிளானட் எர்த்து தான் அவருடைய ஸ்பீச், அவருடைய லெக்சர். அந்த லெக்சரில் அவர் மறையும் பொழுது 2.5 கோடி மாணவர்களை சந்தித்து விட்டு இந்த உலகத்திலேயே 2.5 கோடி மாணவர்களை சந்தித்த ஒரே ஆசிரியர் டாக்டர் கலாம் தான். ஃபேண்டாஸ்டிக். அவர்கள் மனதில் வளர்ந்த இந்தியாவை எப்படி உருவாக்குவேன் என்ற லட்சியத்தை விதைத்தார். அறிவில் சிறந்த வல்லரசு இந்தியாவை எப்படி உருவாக்குவேன் என்ற கனவை விதைத்தார். அதுக்கான அத்தனை திட்டங்களையும் கொடுத்தார். இந்த வாழ்வில் அந்த மாணவர்களை நம்பினார், இளைஞர்களை நம்பினார். அவர்கள் தான் இனிமேல் வருங்கால சந்ததி, அவர்கள் தான் இனி டாக்டர் ஆவான், இன்ஜினியர் ஆவான், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவாங்க, அரசியல் தலைவர்களாக வரணும். இவர்களை வைத்துத்தான் அப்துல் கலாம் கண்ட கனவை கட்டியெழுப்ப முடியலையே இந்த வீணா போன அரசியல்வாதிகளை வைத்து நம்ம சாதிக்க முடியும் என்று நான் நம்பலை. இந்த விதை 2020 முளைக்க தொடங்கும். அந்த விதை கண்டிப்பாக 2020 அப்துல் கலாம் கண்ட விதை முளைக்க தொடங்கும் என்று நான் நம்புகிறேன். அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்வரன்மெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கிரியேட் பண்ணணும். இதை கிரியேட் பண்ணக்கூடிய அத்தனை டெக்னாலஜியும் சஸ்டைனபிளாக நம்ம உருவாக்கணும். ரைட். இதெல்லாம் அவருடைய கனவு. அப்புறம் கிரிட்டிக்கல் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ், இந்த 5 துறைகளில் இந்தியா ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பெற்றால்தான் இந்தியா அதுக்கு அடையும் என்று கனவு கண்டார். அந்த கனவை நனவாக்குவதற்கு இன்றைக்கு நான் தொடர்ந்து அவரது பணியை எடுத்து மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் தொடர்ந்து மாதத்துக்கு 20,000 பேருக்கு நான் விதைத்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி மட்டும் 500 பேருக்கு விதைச்சிருக்கேன். ஓ ஃபேண்டாஸ்டிக். அந்த மாதத்துக்கு 20,000 பேர். மாதத்துக்கு 20,000 பேர். நிறையா உங்களுக்கு வந்து பாட்டில் நெக்ஸ் இருந்திருக்கும் லாஸ்ட் ஒரு 4-5 வருஷத்தில். இதெல்லாம் எப்படி இன்னும் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த இதில் போயிட்டுருக்கிறீங்க? உங்களோட விஷன் என்ன? என்னுடைய விஷன் அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவை மாணவர்கள் மூலமாக, இளைஞர்கள் மூலமாக அந்த கனவை நனவாக்கணும். பல்வேறு துறைகளில் தலைவர்களை உருவாக்க வேண்டும். அப்துல் கலாம் கனவு கண்ட லட்சிய தலைவர்களை உருவாக்கணும். ஓகே. அந்த லட்சிய தலைவர்களை உருவாக்கிட்டோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத்துக்கு ஏகப்பட்ட டைவர்ஷன், கோபமும் குரங்கும் யூத்தை வாட்டி எடுக்குது. ஆமாம். கோபம் எல்லாத்துக்கும் வருது. கோபத்தால் தான் புரட்சிகள் வந்திருக்கு. ஆமாம். ரஷ்ய புரட்சி, அக்டோபர் புரட்சி, இந்திய சுதந்திர போராட்டம், இளந்தமிழ் யுக புரட்சி, ஜல்லிக்கட்டு, இப்படி பல்வேறு புரட்சிகள் கோபத்தால் தான். அநீதியை கண்டு கோபம், அக்கிரமத்தை கொண்டு கோபம், அநியாயத்தை கண்டு கோபம். நான் லட்சிய விதை விதைக்கணும். அப்துல் கலாம் கொண்ட கனவு 2020 வளர்ந்த நாடாக மாற்றுவேன். இந்த அரசியல் செயலை அடுத்த 20 ஆண்டுகளில் நான் மாற்றுவேன். அதில் கொடுத்த அத்தனை திட்டங்களையும் படித்து பாருங்கள், புக் எடுத்து. இந்த திட்டத்தில் ஏதாவது ஒன்று என்னை மாற்றும். அதில் நான் செயல்படுவேன். அதில் நான் ஐஏஎஸ் ஆவேன், ஐபிஎஸ் ஆவேன், அதில் ரிசர்ச் பண்ணுவேன், அதில் இனோவேட் பண்ணுவேன், டிஸ்கவர் பண்ணுவேன், அதில் டெக்னாலஜியாக மாறுவேன், அதில் இன்ஜினியராக மாறுவேன், அதில் டாக்டராக மாறுவேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனசில் வந்துச்சுன்னா அவர்களை இந்த குரங்கும் இந்த கோபமும் ஒன்றும் செய்யாது, டைவர்ஷன் ஒன்றும் செய்யாது. டைவர்ஷனை தாண்டி கடந்து செல்லக்கூடிய வல்லமையை இளைஞர்களும் மாணவர்களும் பெறுவார்கள். ஆனால் இந்த விஷன் இல்லாத மாணவர்கள், இந்த விஷன் அவர்களை போய் செய்யலைன்னா சினிமாவுக்கு அடிமையாகி, மது போதைக்கு அடிமையாகி, போர்னோ மூவிக்கு அடிமையாகி, காதலுக்கும் தேவையில்லாத வயசில் வரக்கூடிய இளம்பருவ காதல் வேணான்னு சொல்லலை, காதல் வேணும், அந்தந்த பருவத்தில் எது வேணுமோ அது வரணும். ஆனால் தேவையில்லாமல் போய் அடிமையாகி அதே வாழ்க்கையை நினச்சி வாழ்க்கையை வீணாக்கி தன்னம்பிக்கையை தொலைச்சி இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாறி அந்த இளைஞர்கள் தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்று இந்த நான் கனவை நனவாக்குவேன், இப்படிப்பட்ட ஒரு கனவு இருக்கானா போய் விதைக்கப்படுது.
அப்துல் கலாம் சொன்ன கனவை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த மாணவர்கள் மத்தியில் மலர்ந்த புன்னகையை பார்க்குறேன். முகம் பிரகாசமாக மாறுது. அவர்களுக்குள்ள இருந்த அவநம்பிக்கை போய் தன்னம்பிக்கை வருது. அது ஒன்று போதும் எனக்கு. அந்த ஒன்று போதும், கண்டிப்பாக அவனுக்குள்ள மாற்றம் ஏற்படும். அவனை உருவாக்கிட்டா கண்டிப்பாக அவன் அப்துல் கலாம் கண்ட கனவை நனவாக்குவான் என்ற நம்பிக்கை தான். சார் இப்போ வந்து போய் ஒரு யங்ஸ்டர்ஸ்கிட்ட போய் பேசிட்டீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன, எப்படி அவங்கள திரும்ப வந்து இப்போது ஐஸ் பிரேக்கிங் ஹஸ் ஹேப்பன்ட்? நான் தொடர்ந்து பத்திரிகையில் எழுதுகிறேன். ஓகே. தினமணியில் மிச்சமெல்லாம் முச்சந்தோடுன்னு, இளைஞர் மணியில் வாரம் செவ்வாய்க்கிழமை எழுதுகிறேன். ஓகே. அதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். ஓகே. அது எல்லாருக்கும் போய் சேருது. ஓகே. ஆனால் எத்தனை பேர் படிப்பாங்கன்னு தெரியல. படிக்கிற பழக்கம் குறைஞ்சி அதை வீடியோ போட சொல்கிறாங்க. அந்த வீடியோ போடணும். நான் அதை போய் பேசுகிறேன், மக்கள் மத்தியில் பேசவும் செய்கிறேன், நேரடியாக போய் பேசுகிறேன். அதையும் தாண்டி நம்மளுக்கு தேவை வந்து எல்லாருமே தலைவர்கள் ஆயிட முடியாது. ஆனால் பல்வேறு தலைவர்களை, கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட தலைவர்களை இன்றைக்கி நான் உருவாக்கியிருக்கேன். வெரி குட். பல்வேறு துறைகளில். அது எக்ஸாம்பிள் இந்த 2 பேர் இருக்கான். இது மாதிரி எக்கச்சக்கமாக. ரைட். இன்றைக்கி பார்த்தீங்க, இன்றைக்கி 300 பேர் கொண்ட தலைவர்கள் இதை அட்ரஸ் பண்ணேன். ரைட். ஸோ இப்படி பல்வேறு தலைவர்கள் உருவாகிட்டே வர்றாங்க. சமூக தளத்தில், அறிவார்ந்த தளத்தில், இன்ஜினியரிங் தளத்தில், இண்டஸ்ட்ரி 5.0 ரெடி இன்ஜினியர்ஸ், ஓகே, சயின்டிஸ்ட், ஓகே, அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அப்புறம் டாக்டர்ஸ், இப்படி பல்வேறு தளங்களில் உருவாவதற்கான வாய்ப்புகளை அங்கங்கே கனெக்ட் பண்ணி உருவாக்கிட்டே வரோம். ஓகே. அது உருவாகும். ஓகே. உருவாச்சு அப்படின்னா அவர்களுக்கு மத்தியில் இந்த லட்சியத்தை விதைச்சிட்டோம்னா ஓகே, அந்த லட்சியத்திலேருந்து அவங்க என்றைக்கும் மாற மாட்டாங்க. அதுதான் கண்டிப்பாக. தொடர்ந்து எழுதுகிறேன், தொடர்ந்து நான் டிவியில் பேசுகிறேன், யூடியூப்பில் பேசுகிறேன். முக்கியமான பிரச்சனைகளுக்கு எந்தவித சார்புமற்று எது அப்துல் கலாம் இருந்தால் என்ன கருத்துக்களை சொல்ல எங்களை வைத்திருப்பாரோ, எங்களை ஒர்க் பண்ண வச்சுருப்பாரோ, அந்த ட்ரைனிங், அந்த 20 ஆண்டுகால பயிற்சி, அந்த பயிற்சியை ஒரு சொட்டு மாறாமல், ஒரு வரி மாறாமல் அதே பாதையில் நடந்து அந்த கருத்துக்களை நான் முன்னெடுத்து வைக்கிறேன். சில நேரங்களில் அரசு ஆதரிக்கிற மாதிரி இருக்கும், சில நேரங்கள் எதிர்க்க மாதிரி இருக்கும், சில நேரங்களில் 2 பேரையும் வைகிற மாதிரி இருக்கும், சில நேரங்களில் புது விஷயங்களை சொல்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே எந்தவித சார்புமின்றி எனது கருத்துக்களை அப்துல் கலாம் இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாரோ அதை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். வசவுகள் வருகிறது, வாழ்த்துக்கள் வருகிறது, எல்லாம் வருது. ஆனால் நம்ம விதைக்கிறது மட்டும் நிறுத்தக்கூடாது என்ற நிலையில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். வெரி குட். இந்த எனர்ஜி இதே மாதிரி இதை விட இன்னும் பெட்டராக இருக்கணும்னு எங்களோட ஆசை. அண்டு சந்திச்சதில் மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் இப்போது வியூவர்ஸ் ஆஃப் ஜவஹர் டிவி அண்ட் சேலம் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வியூவர்ஸ் ஆஃப் ஜவஹர் டிவி மற்றும் சேலம் மக்களுக்கு எனது 2020 புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்துல் கலாம் ஆண்டு 2020. இந்த 2020 உங்கள் குழந்தைகளுக்கு கனவை கொடுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு அந்த கனவை லட்சியமாக மாற்றக்கூடிய வல்லமையை உருவாக்கி தாருங்கள். அது அறிவையும் மதிநுட்பத்தையும் வைத்து அந்த லட்சியத்தை மாற்ற, லட்சியத்தை உருவாக்க நீங்கள் உறுதுணையாக இருங்கள். அது மட்டுமல்லாமல் அந்த லட்சிய சிகரத்தில் ஏறினா கூட தொடர்ந்து அந்த லட்சிய சிகரத்திலே பயணப்படணும்னா வெற்றி என்பது இறுதிப்புள்ளி, தோல்வி என்பது இடைப்புள்ளிகள். வெற்றி என்ற இறுதிப்புள்ளி எல்லாருக்கும் வரும். ஆனால் தோல்வி என்ற இடைப்புள்ளிகளை என்றைக்கு நாம் தாண்டுகிறோமோ, நம் குழந்தைகள் தாண்டுகிறார்களோ, அன்றுதான் வெற்றி என்ற இறுதிப்புள்ளியில் தொடர்ந்து பயணப்பட முடியும் என்ற தத்துவத்தை அவர்களுக்கு விளக்குங்கள். அந்த வெற்றி என்ற சிகரத்திலே அடைந்து விட்டால் அந்த சிகரத்திலே தொடர்ந்து பயணப்படணும்னா முதல்ல எளிமையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அடுத்தவர்களை மதிக்கணும், வேறுபாடு பாராட்டக்கூடாது. வேறுபாட்டை வளர்க்கக்கூடிய இந்த சமூக சூழலில் இருந்து ஜாதியால் வேறுபாடு, மதத்தால் வேறுபாடு, இனத்தால் வேறுபாடு, மொழியால் வேறுபாடு, இந்த வேறுபாடுகளை பெரிதுபடுத்தி அரசியல் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேறுபாடுகளை பெரிதுபடுத்தினால் இடைவெளி தான் அதிகமாகும். இடைவெளி அதிகமானால் பிளவு தான் அதிகமாகும். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை மேக்ஸிமைஸ் பண்ணால், வலிமையை மேக்ஸிமைஸ் பண்ணால் கண்டிப்பாக அது இணைப்பு பாலங்களாக மாறும், ஒரு பிரிட்ஜாக மாறும். அந்த பாலம்தான் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக, ஒரு அறிவில் சிறந்த வல்லரசு நாடாக கட்டமைக்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு சுதந்திரத்தை இந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் கொடுக்கும். எனவே சாதி ஒரு நாளும் நம்மை சாதாரண ஆக்காது. மதம் நம்மை மனிதனாக்குவதற்கு தானே ஒழிய மதம் பிடித்து அலைவதற்காக அல்ல.
அறிவு ஒன்று தான் நம்மை மகானாக்கும் என்ற தத்துவத்தை மனதிலே கொண்டு உயர்ந்த லட்சியத்தை ஏந்தி அந்த லட்சியத்தை அடைவதற்கு கடுமையாக உழைத்து விடாமுயற்சி கொண்டு தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வி கொடுத்து எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு செயற்கரிய செயல்களும் எந்த ஒரு சாதனையும் சின்ன சின்ன செயல்களை செயற்கரிய முறையில் செய்வதனால்தான் படைக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து அந்த கல்ச்சர் ஆஃப் எக்ஸலன்ஸை நமது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து பணிவையும் எளிமையும் கற்றுக் கொடுத்து அந்த நேர்மையை வைத்து அப்துல் கலாம் கொடுத்த அந்த லட்சியங்கள் பல்வேறு லட்சியங்கள் எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்தாலும் சரி அந்த துறையிலே அப்துல் கலாம் லட்சியத்தை கொடுத்திருக்கிறார், கனவை கொடுத்திருக்கிறார். வெறும் லட்சியத்தை வார்த்தையில் மட்டும் கொடுக்கவில்லை, அவர் சேலஞ்சஸை கொடுத்திருக்கார். அந்த சேலஞ்சஸை கண்டுபிடிக்கக்கூடிய தீர்வையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அது மட்டும் எல்லை அல்ல. உன் எல்லையை, உன் கற்பனை, உன் கனவை தட்டிவிடு. கண்டிப்பாக உனக்கு இந்த எல்லை, உன் எல்லை, இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம்தான் உன் எல்லையாக அது மாறும். கண்டிப்பாக அந்த கனவு உறக்கத்தில் வருவதல்ல, கனவு உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொன்னார். அந்த கனவை நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த கனவை உங்கள் மனதிலே, குழந்தைகள் மனதிலே விதையுங்கள். அப்துல் கலாம் கொடுத்த கனவு விதை 2020 விதையாக மாறட்டும், அது மரமாக முளைக்கட்டும். கண்டிப்பாக அப்துல் கலாம் கண்ட கனவு அடுத்த 10 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளிலே இந்தியாவை ஒரு வலிமையான வல்லரசு இந்தியாவாக, அறிவில் சிறந்த வல்லரசு இந்தியாவாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகம் வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும். தமிழ்நாடு அறிவார்ந்த அரசியலை முன்னெடுத்து, டெவலப்மெண்டல் வளர்ச்சிக்கான அரசியலை முன்னெடுத்து இந்த தமிழகம் ஒரு வளர்ச்சி பெற்ற நாடாக உலகத்தில் எங்கும் தமிழகத்திற்கு வந்து செல்லக்கூடிய நாடாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்ற இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று பொதுமக்களையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வியூவர்ஸ், இந்த பயங்கரமான ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்பீச், இதை வந்து நீங்கள் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, இதில் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும் அண்ட் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். யூடியூப் சேனல் ஜவஹர் டிவி ஸ்பேஸ் நம்மவர்னு போனீங்கன்னா அது யூடியூப்பில் நீங்கள் இந்த லிங்க் எடுக்கலாம். அண்ட் இந்த லிங்க்கை வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மச் டு ஆஸ்க் சார். அண்ட் இந்த டைம் வந்து அவரும் தூங்கணும். இப்போ 11 மணிக்கு மேலே ஆச்சு. அதனால் நாங்கள் முடிக்கிறோம். இது ஒரு இன்ட்ரடக்டரி ப்ரோக்ராம் தாங்க சார். அண்ட் இன்னும் நீங்கள் இதை பேசிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு இன்னும் ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்தது. பட் தென் you also need to take some rest. Education system பற்றி I wanted to ask, agriculture பற்றி I wanted to ask. So lot of things. 2020 தொடர்ந்து பயணப்படுவோம். எப்பொழுதெல்லாம் சேலம் வருகிறேனோ அப்பொழுதுதான் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான கேள்விகளுக்கு உங்களுக்கு நான் பதிலளிப்பதன் மூலமாக இது மக்களுக்கு சென்றடைந்தால், இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கும் சென்றடைந்தால் உண்மையிலே அது விதைக்கப்பட்ட விதையாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக எனக்கு கண்டிப்பாக சார். நாங்கள் வந்து ஜவஹர் டிவி இஸ் கனெக்டட் வித் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் இன் சேலம். ஸோ அவங்க ஸ்கூல்ஸோட வாட்ஸ்அப்பில் we can send it to everybody and கண்டிப்பாக we'll do whatever we can to make this thing amazing, sir. Viewers, once again, நீங்கள் இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப அடுத்த வாரம் நம்ம ஒரு நிகழ்ச்சியில் நம்ம திரும்ப சந்திப்போம். 12 to 1 every Sunday. மறக்காமல் பாருங்கள். சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர், டாக்டர் சசிகுமார் அண்ட் பொன்ராஜ் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம்.